வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜோடைய ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, 7.5 எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, என்ஆர்ஐ கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற விவரத்தையும், அதே மாதிரி 7.5ல் 2022 2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, ரவுண்டு 1ல் 92.5%ல் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு 2022 2023, அதே மாதிரி எவ்வளோ சீட்டு இருக்குது கேட்டகரி வைஸாக, எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த சீட்டு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க, 7.5ல் எத்தனை சீட்டு ஒதுக்கியிருக்காங்கிறத முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ கேஎம்சிஹெச்சை பொறுத்தவரையில் இது ப்ரைவேட் காலேஜு. இது கோயம்புத்தூரில் இருக்குது. 2019ல் ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்த சீட்டு ஒரு வருஷம் போடுறது எம்பிபிஎஸ் சீட்டு 150 சீட் போடுறாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு வருஷத்துக்கு. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே கேஎம்சிஹெச் வருது. இதை அப்ரூவல் பண்ணது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. கேஎம்சிஹெச்சை பொறுத்தவரையில் மொத்தம் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த காலேஜ் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கை பொறுத்தவரையில் 40வது இடத்துலையும், என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்கை பொறுத்தவரையில் 18வது இடத்துலையும், ஓப்பன் மேனேஜ்மெண்ட் ரேங்கை பொறுத்தவரையில் 46வது இடத்துலையும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுடைய மொத்த பெட்டுக்கு 1000 பெட்டு இருக்குது. எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறத பார்ப்போம். கேஎம்சிஹெச்சை பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸ் 4,35,000 வாங்குகிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 வாங்குகிறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,63,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. அதர் ஃபீஸ் 1,90,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஃபீஸ் 92.5%க்கு 8,28,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. இது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபீஸை பொறுத்தவரையில் 13,50,000 வாங்குகிறாங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவை பொறுத்தவரையில் 21,50,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. இப்போ 7.5 பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அப்புறம் ஃபுட்டு எல்லாம் கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். ஸ்டூடெண்ட் எந்த பேயும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எவ்வளோ சீட்டு இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரை 50% ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை 50% ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்டேட் கோட்டா 50% பொறுத்தவரையில் ஓசியில் 28 சீட்டும், பிசியில் 24 சீட்டும், பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எம்பிசியை பொறுத்தவரையில் 17 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரையில் 14 சீட்டும், எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட்டும், டோட்டலாக 92.5%ல் 90 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க கேஎம்சிஹெச்சை பொறுத்தவரையில். இப்போ 7.5 பொறுத்தவரையில் 7 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்குன்னா, ஓசியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க, பிசியை பொறுத்தவரை 2 சீட் கொடுத்துருக்காங்க, எம்பிசியை பொறுத்தவரை 2 சீட் கொடுத்துருக்காங்க, பிசிஎம்மில் சீட்டு போடலை 2023ல், எஸ்சியை பொறுத்தவரை 1 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏயில் 2023ல் எந்த சீட்டும் போடலை, எஸ்டியில் 2023ல் எந்த சீட்டும் போடலை. இப்போ 92.5 பொறுத்தவரையில் 90 சீட்டும், அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் 7 சீட்டும் கொடுத்துருக்காங்க. மீதி உள்ளதை மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ 7.5ல் ரவுண்டு 1ல் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கிறத பார்ப்போம். 2022 பொறுத்தவரையில் ஓசியில் எந்த சீட்டும் போடலை, 23ல் எந்த சீட்டும் போடலை. பிசியை பொறுத்தவரையில் 289 மார்க்கில் முடிஞ்சிருக்குது 2022ல். 23 பொறுத்தவரை 379 முடிஞ்சிருக்குது, 90 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 2022ல் 293 முடிஞ்சிருக்குது, 2023ல் 385 முடிஞ்சிருக்கு, 92 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022ல் எந்த சீட்டுமே போடலை, 2023 பொறுத்தவரையில் 361 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சியில் எந்த சீட்டு 2022 2023ல் போடலை, எஸ்சிஏயில் 2022ல் போடலை, 2023ல் 345 முடிஞ்சிருக்குது.
எஸ்டியில் எந்த சீட்டு 2022 2023 போடலை. இப்போது 92.5%ல் ரவுண்டு 1 எவ்வளோ முடிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 2022 531 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 571 முடிஞ்சிருக்கு. 40 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 529 2022, 557 2023, 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 492, 2023 பொறுத்தவரை 526, 34 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 2022 500, 2023 536, 36 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 397, 2023 பொறுத்தவரை 442, 45 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரை 339 2022, 375 2023, 36 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 308 முடிஞ்சிருக்கு 2022, 2023 பொறுத்தவரையில் 351 முடிஞ்சிருக்குது. 43 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ 2024 எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலான்னா, இப்போ 2022 2023 எவ்வளோ டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 40 மார்க்கும், பிசியை பொறுத்தவரை 28 மார்க்கும், எம்பிசியை பொறுத்தவரை 34, பிசிஎம்மை பொறுத்தவரை 36, எஸ்சியை பொறுத்தவரை 45, எஸ்சிஏயை பொறுத்தவரை 36, எஸ்டியை பொறுத்தவரை 43 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022 2023 கடையில். இப்போ ரவுண்டு 1 கணக்கு 23 எடுத்துக்கிடுவோம். இதை விட ரவுண்ட் 2 மாப்பப் ரவுண்டு ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் எல்லாம் இதை விட கம்மியாக இருக்குது. நம்ம 1 வச்சுக்கிட்டு சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கிட்டு இதை விட ப்ளஸ் 10 மார்க் இருந்தால் கேஎம்சிஹெச்சில் 92.5ல் செல்ஃப் ஃபைனான்ஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 5ஆம் தேதி எக்ஸாம் நடந்துடும். 5ஆம் தேதி 5:20க்கு நம்ம கொஸ்டின் டஃப்பாக ஈஸியாங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 2 மணிக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் கொஸ்டின் ஈஸியாக டஃப்பாங்கிறத. அதை வச்சு நம்ம கணக்கிடலாம். கொஸ்டின் ஈஸினா எல்லாருக்கும் கட் ஆஃப் கூடும், கொஸ்டின் டஃப்னா எல்லாருக்கும் கட் ஆஃப் கம்மியாகும். அதான் பேட்டர்ன். இப்போ 7.5 பொறுத்தவரையில் பிசியில் 90 மார்க் டிஃப்ரெண்ட்டு, எம்பிசியில் 92 மார்க் டிஃப்ரெண்ட்டு 2022 2023க்குள்ள. இப்போ நம்ம பிசி எம்பிசி பிசிஎம்மை எடுத்துக்கிட்டு ஒரு 400 ப்ளஸ் இருந்தால் கேஎம்சிஹெச்சில் நம்ம சீட் எடுக்கலாம். 7.5ங்கிற சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி எஸ்சிஏயில் பொறுத்தவரையில் 360 இருந்தால் சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபுல் காலேஜையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜ்லேயும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலேஜாக போட்டு வரோம். ஓரளவுக்கு போட்டுட்டோம். அதையும் பார்த்துக்கிட்டுங்க. எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு 2022 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டுங்க. என்னென்ன எக்ஸாமுக்கு எந்த ட்ரெஸ்ஸில் போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்தெந்த ட்ரெஸ்லாம் போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கிட்டுங்க. இப்போது 30 நாளைக்கு 30ஆம் தேதி இல்லைனா 1ஆம் தேதியில் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். அந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆன பிறகு அதில் என்னென்ன செய்யணும், எப்படி ஃபோட்டோ ஒட்டணுங்கிறத வீடியோ போடுவோம். அதனால் இன்னும் குறிப்பிட்ட டயத்தில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.